ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் குபேர வாழ்க்கையை தரக்கூடிய குலதெய்வத்தை அமாவாசை தினத்துல எந்த முறையில வழிபாடு செய்யணும், நம்மளுடைய கஷ்டம் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை வளம் பெறதுக்காக இந்த தினத்துல செய்யக்கூடிய 2 எளிய பரிகார முறைகள் பத்தி தான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? எந்த ஒரு குடும்பம் குலதெய்வத்தோட அருளாசிய முழுமையா பெற்றிருக்குதோ அந்த குடும்பத்தோட குலம் தலைத்து செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும் அப்படின்றது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். நம்முடைய வாழ்வை வளமாக்கும் குலதெய்வத்தை வேண்டி அமாவாசை தினத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்கள்ல குறிப்பிட்டு செல்வ வளத்தை தரக்கூடிய 2 பரிகார முறைகளை தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே கோவில்கள்ல பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு அலங்காரம் செய்ய தொடங்குறப்போ சிரசு காணிக்கை அப்படின்னு 1 ரூபாய் நாணயத்தை அந்த தெய்வத்துடைய தலையில வைப்பாங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு அப்படி வைக்கும் சிரசு காணிக்கைய உங்களால பெற முடியும் அப்படின்னா உங்க குலதெய்வ கோவில்ல இருந்து அந்த 1 ரூபாய் நாணயத்தை வாங்கி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். எல்லாருடைய குலதெய்வ கோயிலிலும் இந்த மாதிரி சிரசு காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. குலதெய்வ கோவில்ல இருந்து இந்த காணிக்கையை பெற முடியாதவங்க வெற்றிலை பாக்கு பூப்பழத்தோடு 1 ரூபாய் நாணயத்தை வைத்து குலதெய்வ கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி எடுத்துட்டு வர்றப்போ செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற பிரார்த்தனையை மட்டும் குலதெய்வ கோவில்ல வச்சுட்டு வாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போற சந்தர்ப்பம் அமையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க வசிக்கிற இடத்துல இருந்து குலதெய்வ கோவில் இருக்கிற இடம் தூரமான பகுதியில இருக்குது அப்படின்னா இதற்காக கவலைப்பட வேண்டாம். வெற்றிலை பாக்கு பூப்பழத்தோடு 1 ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து குலதெய்வத்தோட பேரை 108 முறை உச்சரித்து அந்த நாணயத்தை எடுத்து நாம செய்ய போற இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுதான் பரிகாரமே சொல்லப்பட்டிருக்கு. இப்படியா குலதெய்வத்தோட அருள் நிறைந்த இந்த 1 ரூபாய் நாணயத்தை வீட்டுக்கு எடுத்து அமாவாசை தினத்தன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு குலதெய்வத்தை வேண்டி பூஜை பண்ணிட்டு சுத்தமான வெற்றிலையில அந்த நாணயத்தை வைத்து மடிச்சு நூல் போட்டு கட்டி உங்க வீட்டு பீரோல்லையோ இல்ல அப்படின்னா பணம் வைக்கிற பெட்டியிலையோ வச்சிடுங்க. முடிஞ்சா அமாவாசை தினத்தன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த 1 ரூபாய் நாணயத்தை வாங்கி இந்த பரிகாரத்தை செய்யறது அப்படின்றது மேலும் சிறப்பான ஒன்று. முடியாதவங்க நாணயத்தை முன்கூட்டியே வாங்கி வீட்டுல பத்திரமா வச்சுட்டு அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அமாவாசை தினத்தன்னைக்கு மட்டும் அந்த 1 ரூபாய் நாணயம் வெற்றிலையில மடிக்கப்பட்டு உங்களுடைய பணப்பெட்டியில இருக்கணும். அடுத்த நாள் காலையில அந்த வெற்றிலையில இருந்து அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துடலாம். வெற்றிலைய கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்களுடைய பணப்பெட்டியில பத்திரமா அப்படியே வச்சிடுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த மாதிரி 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து வெற்றிலையில மடிச்சு பணப்பெட்டியில வச்சுக்கணும். இந்த பரிகாரம் அவ்வளவுதான். இந்த பரிகாரத்தினால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல பணம் சேராம இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத காரணம் எதுவாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தது அப்படின்னா அந்ததை தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த 1 ரூபாய் நாணயத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 1 ரூபாய் நாணயத்தோடு வெற்றியை தரும் வெற்றிலையும் சேர்றப்போ அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னே குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா அமாவாசை தினத்துல நமக்கு கெடுபலன்களை தரும் ராகுவோட அம்சம் குறைவா இருக்கிறதுனால அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யறது மூலமா அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து நிச்சயமா பலனடைய முடியும். அடுத்ததா இன்றைய தினத்துல குலதெய்வத்தை வேண்டி, அதாவது அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி வீட்டுல உப்பை வைத்து கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய இன்னொரு பரிகார முறை. இந்த பரிகாரம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட நாளா வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவதிப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் அது நமக்கு சாதகமா அமையிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நமக்கு தோல்வியை கொடுத்துடும். இப்படி வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை கூட நடத்த முடியாம கஷ்டப்பட்டு வர்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பலனடைய முடியும்.
சாதாரணமா எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். உங்க வீட்டுல இருக்கிற சமையலுக்கு பயன்படுத்தாத புதிதா இருக்கிற ஒரு சுத்தமான கல்லுப்பு பாக்கெட் கொஞ்சமா எடுத்துக்கிறங்க. அந்த பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கிறங்க. அடுத்தபடியா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் நம்ம எடுத்துக்கணும். அந்த மஞ்சள் பார்ப்பதற்கு முனை உடையாம நல்ல ஒரு மஞ்சளா இருக்கணும். முனை உடைந்த மஞ்சளை பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தணும் அப்படின்னா அது பலனளிக்காது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கிற ஒரு சின்ன துணியை எடுத்துக்கிறங்க. எந்த நேரத்துல வேணுமானாலும், அதாவது அமாவாசை தினத்தன்று எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல நீங்க செய்யலாம். சதுர வடிவில் இருக்கிற அந்த மஞ்சள் நிற துணியில கைப்பிடி அளவு கல்லுப்பை வச்சிடுங்க. அந்த உப்புக்கு நடுவ முனை உடையாத மஞ்சள் கிழங்கையும் நாம வச்சிடணும். இந்த 2 பொருளையும் சேர்த்து அப்படியே மஞ்சள் துணியில ஒரு சின்ன முடிச்சா கட்டி இதை கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கணும். கல்லுப்பையும் மஞ்சள் கிழங்கையும் அந்த மஞ்சள் துணியில வைக்கிறப்போ உங்களுடைய கோரிக்கை, அதாவது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை மனதார உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்க மனமுருகி சொல்லணும். கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல நல்லது நடக்கிறதுக்கு முட்டுக்கட்டை ஏதாவது இருந்தாலும் சரி, அது சரியாகணும் அப்படின்னு மனதார நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறீங்க. நீங்க கட்டி வச்சிருக்கிற இந்த முடிச்சு அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும். அடுத்த அமாவாசை தினத்துல இந்த பழைய உப்பை எடுத்துட்டு அதை கொண்டு போய் தண்ணீர்ல கரைச்சிடுங்க. மஞ்சளை வீட்டுல இருக்கிற பெண்கள் முகத்துல பூசிக்கொள்ள பயன்படுத்திக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. நீங்க குண்டு மஞ்சளும் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப குண்டு மஞ்சள் பயன்படுத்தினா மஞ்சள் உரசி பெண்கள் குளிச்சுக்கலாம். உப்பை கரைக்கிறப்போ உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து விட்டது அப்படின்னு மனதார நினைச்சுக்கிட்டே அந்த உப்பை நீங்க தண்ணீர்ல கரைக்கணும். மறுபடியும் அடுத்த அமாவாசை தினத்துல அந்த மஞ்சள் துணியை துவைச்சு அதுல மறுபடியும் மேல் சொன்னபடி, ஏற்கனவே நம்ம சொன்னபடி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, புதிதா ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அந்த முடிச்ச கட்டி மறுபடியும் பூஜை அறையில வச்சிடுங்க. அடுத்த அமாவாசைக்கு, அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு மறுபடியும் அந்த உப்பை எடுத்து தண்ணீர்ல கரைக்கணும். இப்படியே தொடர்ந்து 7 மாதங்கள் வரைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அதாவது 7 அமாவாசைகள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. 7 மாதங்களும் நீங்க செய்யறப்ப எந்த ஒரு தடையும் அதுல இருக்கக்கூடாது. 7 மாதம் தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை தினத்துல இந்த மாதிரி நீங்க செய்யணும். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலை வந்தா கூட வீட்டுல இருக்கிற மத்தவங்க இந்த பரிகாரத்தை தவறாம செய்யணும். அமாவாசை தினத்துல கட்டி வைத்த கல்லுப்பை அடுத்த அமாவாசை தினத்துலதான் தண்ணீர்ல கரைக்கணும். இடைப்பட்ட நேரத்துல நாம தண்ணீர்ல கரைக்க தேவை கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அதிகமான கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் தண்ணீரில் கரைக்கும் உப்பு போல கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் அப்படின்றது மட்டும் உறுதி. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யறவங்களுக்கு நிச்சயமா படிப்படியா கஷ்டங்கள் குறைஞ்சுக்கிட்டே வரத கண்கூடா நீங்க பார்க்க முடியும். பல சக்தி வாய்ந்த சுலபமான தாந்திரிக பரிகார முறைகள்ல இந்த 2 பரிகாரங்களுமே ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பரிகாரமும் நாம குலதெய்வத்தை வேண்டி செய்யறோம். அதனால பொதுவாவே குலதெய்வத்தை நாம வேண்டணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மற்ற தெய்வங்களை காட்டிலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி நமக்கு அருள் கொடுக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்தோட அருள் இருந்தா போதும் ஒருத்தர் இந்த உலகத்தை வெல்லலாம் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால உங்க குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை இந்த மாசி அமாவாசை தினத்துல நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கிறதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவுல நிறைய பேரு அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனையும் காமாட்சி அம்மனையும் குலதெய்வமா நினைத்து நீங்க வணங்கிக்கிட்டு வரலாம். நிச்சயமா அவங்களுடைய அருள் உங்களுக்கு என்றுமே கிடைக்கும். உங்க குலதெய்வத்தோட அருளால உங்க வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.